ஹாய், ரவை உப்புமா பண்ணலாமா? ஏன் ஸ்டைலில் அப்படின்னு சொன்னால் என்னோடய டச் இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரவை மட்டும் வறுத்து எடுத்துகிட்டுருக்கேன். இண்டக்ஷன் குக்கிங் தான். இந்த எல்பிஜி இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணுற வரைக்கும் இண்டக்ஷன் குக்கிங் பார்க்கலாம். ரவையை வறுத்து எடுத்துட்டாச்சு. எண்ணெய் விட்டு காஞ்சோடனே அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டாச்சு. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் காய்கறி என்கிட்ட கேரட்டு, தக்காளிலாம் இருந்தது, அதனால் நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளியும் கேரட்டும் மட்டும் ஆட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தக்காளி ரொம்ப பிடிக்கும் ரவை உப்புமாவில் சாப்பிடும்போது. அவ்வளோதான். 1/2 டம்ளர் ரவை எடுத்துட்டுருக்கேன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். 1.5 கூட விட்டுக்கலாம். ஆனால் நான் 1 டம்ளர் விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர், தக்காளி போடாமல் தயிர் ஆட் பண்ணி பாருங்களேன். வெள்ளை வெள்ளையில் உப்புமா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு டேஸ்ட்டோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரவை உப்புமா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. தண்ணி கொதிச்ச உடனே வறுத்த ரவையை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு முந்திரி பருப்பு நடுவில் போட்டேன் நான். அப்புறம் இறக்க போகிற நேரத்தில் நல்லா மேலே கொஞ்சமாக நெய்யை விட்டு அவ்வளோதான் இறக்குனா அருமையான ரவை உப்புமா என் ஸ்டைலில் ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.